வைகோவுளை உயிர் தம்பி நாஞ்சில் சம்பத்துன்னு அப்புறம் தம்பி ஆகிட்டே இப்போ வைகோவா அவன் நான் அப்படியாடா டேய் நாஞ்சில் சம்பத் ஹலோ வாடா நீ வாடா நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1-1 வாடா நீ 1-1 என்ன கூட உட்கார சாட்டையில் லைவ்ல உட்காரு நான் 2 நாள் இருக்க மாட்டேன் திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உனக்காக காத்திருக்கிறேன் நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா உன் உடம்புல ஓடுது தூய ரத்தம்னா நீ 35 வருஷம் நீ பெரிய பேச்சாளர் நீ பெரிய புடுங்கி நீ வா நீ முதல்ல வந்து உட்காரு இல்லை நீ சொல்றதுக்கு நான் வரேன் உன் வீடு 10க்கு 10 அறை தானே வரேன்டா உன் வீட்டுக்கு வரேன்டா உட்காந்து பேசுவோம்டா என்னடா உன் கொள்கை என்னடா உன் கோட்பாடு என்னடா உன் தத்துவம் என்ன உன் சித்தாந்தம் உன் தாவேக்காவோட கொள்கையை பேசு நான் பேசுறேன் திருப்பரங்குன்றத்துக்கு விஜய் பேச சொன்னா அமைதியாக இருப்பதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்போ ஈழத்தமிழ் விவகாரத்தை ஏன் விஜய் பேசவே இல்லை அது பேசுபடுபொருளா இல்லையே திருப்பரங்குன்றம் பேசுபொருளா இருக்க அதுல அவர் அமைதியா இருப்பாரு கவின் ஆணவ பொருளுக்கு ஏன் பேச அதுவும் அவருடைய நிலைப்பாடு கிடையாதுங்க அது அமைதியா இருப்பாருங்க ஏன்னா அவருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சாதானே பேசுவாரு தெரியாதுங்க அவருக்கு அப்படிங்கிறாப்ல ஐயோ தெரியாதுங்கிற அவர் பேச மாட்டாருங்கிற திருப்பரங்குன்றத்துல அமைதியா இருப்பாருங்கிற அமைதியா இருக்கிறத நிலைப்பாடுங்கிற அமைதியா இருக்கிறது எப்படியா ஒரு நிலைப்பாடா மாறும் வைகோவுளை உயிர் தம்பி நாஞ்சில் சம்பத்துன்னு அப்புறம் தம்பி ஆகிட்டே இப்போ வைகோவா அவன் நான் அப்படியாடா டேய் நாஞ்சில் சம்பத் ஹலோ வாடா நீ வாடா நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1-1 வாடா நீ 1-1 என்ன கூட உட்கார சாட்டையில் லைவ்ல உட்காரு நான் 2 நாள் இருக்க மாட்டேன் திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உனக்காக காத்திருக்கிறேன் நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா உன் உடம்புல ஓடுது தூய ரத்தம்னா நீ 35 வருஷம் நீ பெரிய பேச்சாளர் நீ பெரிய புடுங்கி நீ வா நீ முதல்ல வந்து உட்காரு இல்லை நீ சொல்றதுக்கு நான் வரேன் உன் வீடு 10க்கு 10 அறை தானே வரேன்டா உன் வீட்டுக்கு வரேன்டா உட்காந்து பேசுவோம்டா என்னடா உன் கொள்கை என்னடா உன் கோட்பாடு என்னடா உன் தத்துவம் என்ன உன் சித்தாந்தம் உன் தாவேக்காவோட கொள்கையை பேசு நான் பேசுறேன் திருப்பரங்குன்றத்துக்கு விஜய் பேச சொன்னா அமைதியாக இருப்பதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்போ ஈழத்தமிழ் விவகாரத்தை ஏன் விஜய் பேசவே இல்லை அது பேசுபடுபொருளா இல்லையே திருப்பரங்குன்றம் பேசுபொருளா இருக்க அதுல அவர் அமைதியா இருப்பாரு கவின் ஆணவ பொருளுக்கு ஏன் பேச அதுவும் அவருடைய நிலைப்பாடு கிடையாதுங்க அது அமைதியா இருப்பாருங்க ஏன்னா அவருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சாதானே பேசுவாரு தெரியாதுங்க அவருக்கு அப்படிங்கிறாப்ல ஐயோ தெரியாதுங்கிற அவர் பேச மாட்டாருங்கிற திருப்பரங்குன்றத்துல அமைதியா இருப்பாருங்கிற அமைதியா இருக்கிறத நிலைப்பாடுங்கிறது அமைதியா இருக்கிறது எப்படியா ஒரு நிலைப்பாடா மாறும்